ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நண்டு ரசம் எப்படி வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கையளவுக்கு நம்ம புளி எடுத்து ஊற வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஊற வச்சுக்கிட்டு நண்டோட கால் பகுதி மட்டுமே எடுத்து வச்சா தான் நம்ம நண்டு ரசம் வைக்க முடியும். இந்த காலை நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்களும் இந்த நண்டு காலை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மிக்ஸி எடுத்து அந்த நண்டு காலை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிக்சியில் அப்படியே அரைக்க முடியாது. ஒரு உரல் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா அதை இடிச்சுக்கணும். இடிச்சிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக நான் இப்படி காட்டுறேன். ஏன்னா எல்லா டெமோ அதிகமாக போனால் வீடியோ லென்த் அதிகமாக போகுது. அதனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ அதை நான் இடித்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணாமல் ஊற்றுனதுக்கப்புறமா அந்த ஃபில்டரில் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கிட்டே இருக்க அது ஃபில்ட்ராகி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி நீங்களும் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ எடுத்து வச்சுன்னு ஊற வச்ச புளி இருக்குல்ல, அதை நம்ம கரைச்சிக்கணும். கரைச்சி இந்த மாதிரி செப்ரேட்டாக அதை வடிகட்டி நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போது ரசம் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வடிகட்டி வச்சுக்கணும். இப்போது சீரகத்தை ஃபஸ்ட்டு உரலில் போட்டு நம்ம கொஞ்சம் இடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போது சீரகத்தை நான் இடித்து செப்ரேட்டாக ஒரு தட்டில் நம்ம இடித்து எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ சீரகத்தை நான் இடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மிளகு நீங்கள் எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கினேன். ஓகேங்களா? இப்போது இதையும் இடித்து அந்த சீரகத்தோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதையும் எடுத்து அதோடு வச்சுட்டேன். இப்போ பூண்டு எடுத்து மறுபடியும் அதே மாதிரி நம்ம இடிச்சுக்கணும். ஓகேங்களா? பூண்டையும் நம்ம நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கணும். இடித்து இது மூணுத்தையுமே இந்த அந்த புளி கரைசலோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஓகேங்களா? இப்போது இது மிக்ஸை பண்ணிவிட்டு அந்த மூணுத்தையும் இடித்தேன். அந்த மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை நான் புழிஞ்சு இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அந்த தக்காளி கரைசலை இந்த புளி கரைசலோடு நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். இப்போது மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு நம்ம எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உப்பு மறுபடியும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு சின்ன வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும். அதை உரலில் வச்சு நல்லா இடிச்சுக்கணும். இந்த மாதிரி அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சிட்டு இந்த ரசத்தோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும். வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். ஓகேங்களா? எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் லேசாக பொரியணும். காஞ்ச மிளகாய் லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது இந்த ரசம் வச்ச அந்த கலவையை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஓகேங்களா?
இப்போது ரசக்கலவை ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறமா இந்த வந்து கால் நண்டோட காலை இடித்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த கலவையை எடுத்து இந்த ரசத்தோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். ஓகேங்களா? அவ்வளோதான், நண்டு ரசம் கொதிச்சா ரெடி ஆகிடும். இப்போ அதை கொஞ்ச நேரம் கொதிக்கிறதுக்காக நம்ம வந்து அதை மூடி வைக்கலாம். இப்போது லேசாக நல்லா கொதித்து வரப்போகுது ரசம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிறதுக்காக அதை நான் மூடிட்டேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சு டைம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே லேசாக கொதி வருது. ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ கொதி வர டைம்லேயே உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன். இப்போது லேசாக கொதி வந்த கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நண்டு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நண்டு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோல்டு இந்த மாதிரியான டைமில் நீங்கள் நண்டு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?